டி நகர்ல இருக்க சிஎஸ்கே சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டோம். டே 152 பிளாக் ஷிப் விக்கியோட டே விலாக். ஒரு வழியா சம்மர் முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு சின்ன வேலை, என் ஃப்ரெண்டோட சிஎஸ்கே பவர் பேங்க் வாங்கி 4 மாசம் இருக்கும். அது இப்போ ஒர்க் ஆகல. நம்ம ஆபீஸ் பக்கத்துல ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கு, அங்க குத்துட்டு மாத்திட்டு வர சொல்லிருக்கான். வரும்போது தான் மாத்திட்டு வரணும். ஜூன் 1 இந்த மீன் தொட்டி பொசிஷன் மாத்தினதுனால இந்த கேலண்டர் ஃப்ரேமும் மாறிச்சு. இனிமே இந்த சைடு ஃப்ரேம் தான் இருக்கும். 1000 உறவுகள் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் பெற்று தரும். ரிஷபம் தாமதம். மண்டே சுத்தமா டிராபிக்கே இல்லாததுனால கொஞ்சம் லேட்டு. இப்படி சிரிச்சுட்டே போய் திட்டு வாங்கிக்கலாம். அது மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. மண்டே அதுவும் ஆபீஸே அமைதியா இருக்கா. இப்போ மோட்டிவேஷன் சாங் ஒன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்போ அதுக்கு மேல போனா காப்பீட் அடிச்சிரும். கைஸ், மாரி செல்வராஜ் சாரோட நெக்ஸ்ட் மூவி மஞ்சனத்தி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்திருக்கு. இதுல ஸ்பெஷல் என்னன்னா, இளையராஜா சார் மியூசிக் பண்றாரு. இளையராஜா சார் பர்த்டே வரப்போதா, அதுக்காக நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்றோம். இங்க பாருங்க, ஸ்கிரிப்ட்லாம் வச்சிருக்கோம் கையில, யார் எந்த லைன்ஸ் பாடணும்னு. சிங்கிள் டேக்லயே முடிச்ச மாதிரி இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா இது எத்தனாவது டேக் தெரியுமா? டேக் 6. ஓகே ஓகே ஓகே. டேக் 7, டேக் 10, டேக் 10. எத்தனாவது டேக்டா இது 10 முடிச்சு 11. ஏண்டா ஒரு பாட்டு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு இவ்வளவு டேக்காடா போவீங்க உங்களை வச்சு? வந்திருக்கீங்க என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. ஓகே ஓகே. டேக் 14. ஃபைனலா ஒரு 17th டேக்ல அந்த ரீல் ஓகே ஆச்சு. கைஸ், அந்த பவர் பேங்க்கு சிஎஸ்கே சர்வீஸ் சென்டர் பார்த்தேன். 6:30 க்ளோஸ் பண்றானா. அதான் சார துணைக்கு கூட்டு போறேன். ஏன் தெரியுமா? ஒருவேளை மாத்த மாட்டேன்னு பிரச்சனை பண்ணா லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணுவாரு. நாங்கெல்லாம் பிரச்சனையை பில்லு போட்டு வாங்குறவங்க. சொல்லு மச்சான். ப்ரோ என்ன ப்ரோ பண்ற? இந்த பக்கம் போனோம் ப்ரோ. ஒரு வழியா சுத்தி டி நகர்ல இருக்க சிஎஸ்கே சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டோம். வந்த உடனே நேரா வந்து நிப்பீங்களான்னு வெங்கட்டையை அசிங்கப்படுத்தி வெயிட் பண்ண சொல்லிட்டான். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்தோம். இதான் அந்த சிஎஸ்கே பவர் பேங்க். அந்த அண்ணன் வாங்கி சுத்தி முத்தி பார்த்துட்டு பவர் பேங்க் கீழே போட்டுருக்கான் போல. லைட்டா டிண்ட் ஆயிருக்கு. மெயில் போட்டுருக்காராம். 48 ஹவர்ஸ்ல கால் பண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லுவாங்களாம். எல்லாம் ஒரு நம்பிக்கையில கொடுத்துட்டு வந்திருக்கேன். 2 டேஸ்ல பாப்போம். பின்னாடி ஒரு லிஃப்ட் நல்லா இருக்கா. மேல வரைக்கும் சும்மா ஒரு சொயின்னு ஒரு ரைடு போய் திரும்ப கீழே வரைக்கும் சொயின்னு ஒரு ரைடு வந்து பேக் டு தி ஆபீஸ். அப்புறம் நான் வந்து பிளாக் காஃபி போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். 8 மணிக்கு நம்ம வீடியோ போஸ்ட் ஆச்சா. தார்மிக் ப்ரோ பார்த்துட்டு கழுவி ஊத்திட்டு இருந்தாரு. மேலேயே துப்பிக்க சொல்றாரு. பிகாஸ் நான் மறுபடியும் பரிவுக்கு பிரிவுன்னு மாத்தி படிச்சிட்டேன். எப்பப்பார் தோத்துக்கிட்டே இருக்கேன்ற மாதிரி. நான் வேணும்லாம் பண்ணலப்பா. அது டக்குன்னு பாக்குறப்ப பிரிவு மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. எல்லாரும் கமெண்ட்ல வந்து என்ன கழுவி ஊத்திட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நடக்காது. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வெங்கட் கிட்ட ஒரு அக்கா பைக் ஸ்டார்ட் ஆகலன்னு ஸ்டார்ட் பண்ணி தர சொன்னாங்க. ஒரு 4-5 டைம்ஸ் மொக்க வாங்கி எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. அந்த அக்கா கிளாப்லாம் பண்ணி சூப்பர்லாம் சொல்லிட்டாங்க. சார கையிலே பிடிக்க முடியல. அவ்வளோ சீன்லாம் இல்ல. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம் வந்துட்டேன். பௌர்ணமி முடிஞ்சு ஃபுல் மூன் சூப்பரா இருக்குப்பா. வெளியே போய் 10 நிமிஷம் வேடிக்கை பாருங்க, மைண்ட் காம் ஆகும். நான் இவனை ஒரு 10 நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டு ஸ்கிரிப்ட் அடிச்சிட்டு இருக்கேன். இந்த டே முடிய போது. டாடா பை பை. நாளைக்கு பார்க்கலாம். வட்டா மாமே.